கண்ணாசைவில் மின்னல் விழ புன்னகையில் பூக்கள் விழ கையசைவில் வாரம் விழ பெண்ணசைவில் நானும் விழவே காதல் வந்ததே காதல் வந்ததே காதல் வந்ததே காதல் வந்ததே தின் தர 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 இசை ஏ இசை இவளுக்கு காது கேக்குமா இல்ல கேட்காத மாதிரி இருப்பாளானே தெரியல. ஆல்ரெடி மணி ஆயிடுச்சு கோயிலுக்கு போறதுக்கு. இதுல வேற இந்த அம்மா குத்துவிளக்கு பூஜையில வேற கலந்துருக்காங்க. அடியே இசை, யாருமா அந்த வர? அட நம்ம ரோஜா, வாடி உள்ள வா. எதுக்கு வெளியே நிக்கிற? இல்லாதம்மா, மணி ஆயிடுச்சு, கோயிலுக்கு போகணும். சரிடி அம்மா, இப்பதான் அவ கிளம்பிட்டு இருக்கா. அத்தம்மா, மணி என்னன்னு பாத்தீங்க இல்லையா? அடடா, என்கிட்ட கத்தனா நான் என்னடி பண்றது? ஐயோ அத்தம்மா, அவளை சீக்கிரம் கூப்பிடுங்க. இப்ப இவளை கூட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் சைலஜாக்கா வீட்டுக்கு போகணும். சரிடி, இரு கூப்பிட்டுறேன். சீக்கிரம் கூப்பிடுங்க. ஆமா, குத்துவிளக்கு பூச்சிக்கு குத்துவிளக்கு எங்கடி கை வீசிட்டு வந்திருக்க? அதெல்லாம் பாட்டி முன்னாடியே எடுத்துட்டு போயிட்டாங்க. அடியே, குத்துவிளக்கு பூஜை நீ பண்ண போறியா இல்ல பாட்டி பண்ண போறாங்களா? நான் தான் அத்தம்மா. அப்ப நீ தானே எடுத்துட்டு வரணும். ஐயோ அத்தம்மா, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? என்னடி, என்ன விஷயம்? அத்தம்மா, இன்னைக்கு விளக்கு பூஜையில நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. சொல்ல போனா இத்தனை வருஷம் விளக்கு பூஜையில இந்த வருஷம் தான் நிறைய பேர் கலந்துக்கிறாங்களாம். அதனாலதான் எனக்கு கிடைக்காதுன்னு குத்துவிளக்க முன்னாடியே பாட்டி வாங்கிட்டு போயிட்டாங்க. ஐயா, ரோஜா உள்ளதா? ஆமா அத்தம்மா. அப்ப இசை, சைலஜா, சஞ்சனா இவளுக்குலாம் இடம் அதெல்லாம் பாட்டி போட்டு வைக்கிறேன்னு தான் சொல்லிருக்காங்க. சரிடி, அப்ப இரு, நான் போய் சீக்கிரமா இசைய வர சொல்றேன். அத முதல்ல செய்யுங்க. ஏ இசை மாடு, அட கடவுளே, இவ கிளம்புறதுக்குள்ள அங்க இடமெல்லாம் காலியாக போகுது. என்ன ரோஜா, போலாமா? ஏ அம்மா, இப்பவாது கிளம்பி வந்தியே, வா போலாம். ஆமா, உன் குத்துவிளக்குங்க அதெல்லாம் முன்னாடியே பாட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. ஏடி, ஒரு குத்துவிளக்கு சுமக்கிறது கூட உனக்கு கஷ்டமா இருக்கா? ஐயோ அலறாதடி, நமக்கு இடம் போறதுக்காக தான் குத்துவிளக்கு கொடுத்துட்டு இருக்கேன். இடம் போடுறதுக்கா? ஆமா. ஏடி, இந்த குத்துவிளக்கு பூஜையில கலந்துக்க போறதே ஒரு 10 பேர் தான். அந்த 10 பேருக்கு கூட இடம் இல்லாம இருக்கும். ஓ மேடம், இன்னும் போன வருஷம் குத்துவிளக்கு பூஜையில இருக்கீங்களா? இந்த வருஷம் குத்துவிளக்கு பூஜைக்கு 108 சீட்டு கோயில்ல இருந்து போயிருக்கு. அந்த 108 பேர்ல கண்டிப்பா 100 பேராவது கலந்துப்பாங்க. என்னடி சொல்ற? ஆமா இசை, இந்த வருஷம் பக்கத்தூர்ல இருந்து அடுத்தூர்ல இருந்து எல்லாம் நிறைய பேர் வந்து கலந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, எந்த வருஷமும் இல்லாம கிழக்கு தெரு ஆளுங்க, மேற்கு தெரு ஆளுங்க எல்லாரும் கலந்துக்கிறாங்க. பாரு, அவ்வளவு பெருசா வந்து குத்துவிளக்கு பூஜை நடக்க போகுது. ஆமாண்டி, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். அடி பாவி, இதை முன்னாடியே சொல்லக்கூடாதா? ஏண்டி? ஆமா, ரொம்ப பெருசா நடக்குதுன்னா நான் இன்னும் கொஞ்சம் மேக்கப் போட்டு வந்திருப்பேன்ல. இங்க பாரு இசை, ஒழுங்கா வாயை மூடிட்டு வந்துட சொல்லிட்டேன். ஏதோ கோவிலுக்கு போறதுனால தான் ஒண்ணும் பேசாம இருக்கேன். மேக்கப் போட போறலாம். மேக்கப் இவ்வளவு நேரம் போட்டது பத்தாதுன்னு. சரி சரி, அதெல்லாம் விடு, எல்லாம் கரெக்டா இருக்கா? அதெல்லாம் எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. நீ வா. இரு, அம்மா கிட்ட மட்டும் சொல்லிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் அத்தம்மா கிட்ட நானே சொல்லிட்டேன், நீ கிளம்பு. சரிடி, இரு. அம்மா, நான் கிளம்புறேன். ஆமாக்களே, பாத்து போயிட்டு வா. சரிம்மா. அத்தம்மா, நானும் போயிட்டு வரேன். சரி ரோஜா. ஏ வாடி. போலாண்டி. சஞ்சனாக்கா, சஞ்சனாக்கா. இது என்ன, அக்காவை கூப்பிட்டு ஆந்த வந்து நின்னுட்டு இருக்கு? கொஞ்ச நேரம் அமைதியா இருடி. என்ன வேணும்? நாங்க சஞ்சனாக்கா விளக்கு பூஜை கூட்டு போறதுக்காக வந்தோம். சஞ்சனா வரதுக்கு லேட் ஆகும். என்ன லேட் ஆகுமா? ஆமா, இப்பதான் விளக்குக்கு பொட்டு வச்சிட்டு இருக்கா. ஆனா ஆல்ரெடி மணி ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல விளக்கு பூஜை ஸ்டார்ட் ஆயிடும். எனக்கு அதெல்லாம் தெரியாது, இப்பதான் பொட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்கா. சஞ்சு சஞ்சனாக்கா, போலாமா? ஏய், எங்க போலாமான்னு கேட்டுட்டு இருக்கா? வேற எங்க போவாங்க? கோயிலுக்கு தானே கிளம்பிருக்கோம், கோயிலுக்கு தான் கூப்பிடுறேன். நீங்க எல்லாம் முன்னாடி போங்க, எங்க அண்ணன் கதிர் வந்ததும் நாங்க கதிர் கூட வரோம். சஞ்சனாக்கா, இரிசை, நான் அத்தை கிட்ட சொல்லிட்டு வரேன். சஞ்சனாக்கா, அதெல்லாம் உங்க அத்தை கிட்ட நாங்க சொல்லியாச்சு, நீ வா போலாம். ஏய், அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன்ல. இங்க பாரு மகா, உங்ககிட்ட நாங்கெல்லாம் பேசல, நாங்க சஞ்சனா கிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். இங்க பாரு ரோஜா, சஞ்சனா ஒண்ணு யாரோ கிடையாது, எங்க வீட்டு பொண்ணு. ஆமாமா, இந்த மாதிரி விஷயத்துல மட்டும் தான் சஞ்சனாக்கா உங்க வீட்டு பொண்ணுனே உங்களுக்கு ஞாபகம் வரும். ஏன் எல்லா விஷயத்திலும் உங்க வீட்டு பொண்ணு மாதிரி சஞ்சனாக்காவை பார்க்க வேண்டியதானே? இங்க பாரு இசை, நான் ஓரளவுக்கு தான் பொறுமையா இருப்பேன், ரொம்ப வாய் பேசிட்டு இருக்காத. நீ என்கிட்ட ரொம்ப வாய் பேசுறதுனால தான் நானும் ரொம்ப பேசிட்டு இருக்கேன். முதல்ல நீ வாயை கம்மி பண்ணி பேசு, அப்புறமா என்ன சொல்லலாம். இசை, சஞ்சனாக்கா, நீங்களும் பாத்துட்டு தானே இருக்கீங்க. அவகிட்ட நாங்க ஏதாவது பேசினோமா? நாங்க உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கோம். அவ எதுக்கு தேவையில்லாம இன்வால்வ் ஆகுறா? சரி சரி, சண்டை போடாதீங்க, நம்ம போலாம் இசை. சரிக்கா, போலாம். இங்க பாரு சஞ்சனா, இப்ப மட்டும் நீ இவங்க கூட போனேன்னு வை, கண்டிப்பா கதிர நான் வந்தானா திட்டுவான், சொல்லிட்டேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மகா, உன்னோட குத்துவிளக்குக்கு போட்டு வச்சுட்டேன், நீ போய் எடுத்துக்கோ. அப்பா அலப்பி போயிட்டாளா? என்ன அலப்பு அலப்புறாமா? இவ கூட எல்லாம் எப்படிதான் நீங்க இருக்கீங்களோ தெரியலக்கா. சுஷு, ரோஜா, என்ன இவ்வளவு வேகமா பேசுற? அவளுக்கு எல்லாம் பயப்படணுமா? ஏன்க்கா, இவ ஒரு டம்மி பீஸ். ரோஜா, உனக்கு அத்தைய பத்தி தெரியும்ல? அம்மா ராட்சசி, எப்படிதான் நீங்க அவங்க கிட்ட எல்லாம் இருக்கீங்களோ தெரியல.
என்ன பண்றது ரோஜா, என்னோட தலையெழுத்து அப்படி. சரி அதெல்லாம் விடுங்க, உங்களோட Dress செம்மையா இருக்கு. இசை ஃபர்ஸ்ட் டைமா ஆஃப் சாரி கட்டியிருக்கல? ஆமாக்கா, இவ பண்ண அலம்பல்ல இத கூட நான் உங்ககிட்ட கேட்க முடியாம போயிடுச்சு. நல்லா இருக்காக்கா? செம்ம அழகா இருக்கு. அக்கா எனக்கு நீயும் தான் செம்ம கியூட்டா இருக்க. ஆனா அக்கா, இந்த பாவாடை தாவணி ரொம்ப பெருசா இருக்கு. இதெல்லாம் எப்படி தூக்கிட்டு நடக்கிறீங்க? ஒரு கையில தாவணி பிடிக்கணும், ஒரு கையில பாவாடை பிடிக்கணும், ஒரு கையில குத்துவிளக்கு பிடிக்கணும். எத்தனை கை தான் இருக்கு எனக்கு. ஃபர்ஸ்ட் டைமா போட்டிருக்கல, அதனால அப்படிதான் இருக்கும். கொஞ்ச நேரத்துல அதுவே பழகிடும். சரிக்கா, வாங்க போலாம். போலாம்டா. ஷைலுமா, மீரா, ராணி இன்னுமாடி கிளம்பாம இருப்பாளுக? ஏண்டி நீ வேற மண்டபத்துல இருந்து வேலையை முடிச்சிட்டு எப்ப வந்தாளுகளோ அப்போல இருந்து கிளம்பிட்டு இருக்காளுக. மணிய பாரு, மணி இங்கே நாளாக போகுது. இங்க இருந்து இவளுக்கு ஆடி அசைஞ்சு கோயிலுக்கு போறதுக்குள்ள அங்க குத்துவிளக்கு பூஜையே ஆரம்பிச்சிரும். சரி சரிடி, இரு கிளம்பி வரட்டும். ஆனா நீ குடுக்கற செல்லம் எல்லாம் யாருமே கொடுக்க மாட்டாங்கடி. உன் செல்லத்தாலதான் இவளுக்கு 2 பேரும் கெட்டு போய் கிடக்காளுக. விடுடி, பொம்பளை பிள்ளையெல்லாம் கிளம்புறதுக்கு லேட்டு தான் ஆகும். அவளுக்கு என்ன நம்ம மாதிரியா முடி எடுத்து கொண்டு போட்டுட்டு கிளம்புறதுக்கு? வயசு பிள்ளையெல்லாம் கிளம்புறதுக்கு கொஞ்சம் அப்படி இப்படிதான் ஆகும். ஆமாமா, இவளுக சீவி சிங்காரிக்கிறதுக்கு இப்பயும் கூப்பிடலன்னு வை. இவளுக இன்னைக்கு ஃபுல்லா கிளம்புவாளுக. எம்மா தாயே, தயவு செஞ்சு ஆரம்பிக்காத, இரு நானே கூப்பிடுறேன். ஏ சைலஜா, மீராமா. அம்மா, அடடடடடா, என் கண்ணே பற்றும் போல அவ்வளவு அழகா இருக்கீங்கடி 2 பேரும். அம்மா நிஜமாதான் சொல்றீங்களா? ஆமா மீராமா, ரொம்ப அழகா இருக்க. இன்னைக்கு நீ கோயில் போயிட்டு வந்ததும் உனக்கு சுத்தி போடணும். என்னம்மா அவளை மட்டும் சொல்றீங்க, அப்ப நான் நல்லா இல்லையா? ஏன் அம்மா, இது நம்ம சைலஜா தானா? இன்னைக்கு தாண்டி பொண்ணு மாதிரி கிளம்பி இருக்க. அம்மா சரி சரி, சும்மா தாண்டி சொன்னேன். அழகா இருக்கீங்க 2 பேரும். ராணி, இன்னைக்கு பிள்ளைங்க கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே இவளுகளை சுத்தி போடணும். ஆமா ஜெயந்தி, ரொம்ப அழகா இருக்காளுங்க. என்ன ஒண்ணு, இன்னைக்குதான் பொண்ணு வேஷம் போட்டிருக்காளுங்க. இன்னைக்காவது பொண்ணு மாதிரி நடந்துக்கோங்கடி. இத்தனை நாள் என்ன பையன் மாதிரியா நடந்துக்கிட்டோம்? மீரா, திரும்ப திரும்ப சொல்றேன், நீ போறது குத்துவிளக்கு பூஜைக்கு. அங்க போய் இன்னைக்கு ஏதாவது சண்டை வம்பு இழுத்துட்டு வந்தேன்னு வை, கண்டிப்பா சொல்றேன், வீட்டுல சேர்க்க மாட்டேன். ராணி, இன்னைக்கு பிள்ளைய திட்டாதடி. நீ சும்மா அருடி, இவளை பத்தி உனக்கு தெரியாது. நல்ல நாள்னு கூட பார்க்காம இன்னைக்கும் கூட ஏதாவது வம்பு இழுத்துட்டு வந்தாலும் வம்பு இழுத்துட்டு வந்துருவா. அதெல்லாம் என் பொண்ணு அப்பெல்லாம் பண்ண மாட்டா. அப்படி சொல்லுங்கம்மா. ஆமா ஆமா, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாரு மீரா, நான் முன்னாடியே சொல்றேன், ஒழுங்கா போனியா வந்தியான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு கிழக்கு தெரு பசங்கள்ட்ட வம்பு, மேற்கு தெரு பசங்கள்ட்ட வம்புன்னு வந்துச்சுன்னு வை, தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன் சொல்லிட்டேன். சைலஜா, உனக்கும் தான். பெரியம்மா, நான்லாம் அப்படி கிடையவே கிடையாது. எனக்கு தெரியும்டா தங்கம், நீ அப்படி கிடையாது. ஆனா உன் கூட ஒருத்தி நிக்கிறா பாரு, அவதான் உனக்கு எடுக்கிறது. ஆமா, அவ அப்படியே பச்சை பிள்ளை பாருங்க, நான் தான் அவளுக்கு எடுக்கிறேன். ஆமாடி, சொன்னாலும் சொல்லினாலும் நீ தான் அவளுக்கு எடுக்கிற. ஏ சைலஜா, என்ன அமைதியாவே இருக்கா? நான் தான் உனக்கு எடுக்கிறேனா? ஆமா, நீ தான் எனக்கு எடுக்கிற. வாயை காட்டி ஒரு குத்து வச்சேன்னு வை. பாத்தியா பாத்தியா, பொண்ணு மாதிரி வேஷம் தான் போட்டிருக்கா. ஆனா இன்னும் பொண்ணா மாறல. இன்னைக்கு ஒரு நாளாவது பொண்ணாருடி. அவ பல்ல கட்டுறதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, நான் பேசுறதுதான் உங்களுக்கு தெரியும். சரி சரி மக்களே, நீ கோவப்படாத. அவளுக்கு கிடக்காளுக. என் மீரா தங்கம் இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கா. மக்களே, இவளுக்கு சொல்றதெல்லாம் நீ காதுலயே வாங்காத. நீ பாட்டுக்கு ஜாலியா போயிட்டு ஜாலியா வா, என்னமா? சரிம்மா. சரி சரி, பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும், என்ன? சரி பெருமா. அப்புறம் மக்களே, போன வருஷம் எல்லாம் இந்த வருஷம் கிடையாதுமா. இந்த வருஷம் ரொம்ப கூட்டமா இருக்கான். அதனால பார்த்து பத்திரமா ஒரு இடத்துல உட்காந்து பூஜை முடிச்சிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடணும், சரியா? ஆமா மக்களே, பூஜை முடிஞ்ச கையோடய வீட்டுக்கு வந்துருங்க, என்ன? சரிம்மா. குத்து விளக்கு பத்திரம்டி. சரிம்மா. அப்புறம் மக்களே, பிரசாதம் எல்லாம் கொடுத்தா கூச்சப்பட்டுட்டு வாங்காம வந்துடாதீங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்க, என்ன? கோயில் பிரசாதம் எல்லாம் வாங்கி சாப்பிடுறது அவ்வளவு நல்லது. எது பிரசாதம் வாங்கணுமா? ஆமா மக்களே, கோயில் பிரசாதம் எல்லாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு. சைலஜா, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், பிரசாதம் கொடுக்கும்போது கூச்சப்பட்டுட்டு வாங்காம மட்டும் வந்துடாதீங்க. ஆமாமா, வீட்ல இருந்து போகும்போது 2 கவர் எடுத்துட்டு போங்க. பிரசாதத்தை வாங்கி கவர்ல போட்டு முடிச்சு போட்டு எடுத்துட்டு வாங்க, சரியா? எம்மா, என்னம்மா எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என்னடி? எம்மா, அங்க நிறைய பசங்க எல்லாம் இருப்பாங்க, எப்படி பிரசாதம் எல்லாம் வாங்குறது? அவனுக்கு இருந்தா உனக்கு என்னடி? நீ பாட்டுக்கு வாங்கிட்டு வா. பெரியம்மா, பசங்க முன்னாடிலாம் போய் வாங்கினா ஒரே அசிங்கமா இருக்கு பெரியம்மா. ஏடி, கோயில் பிரசாதம் வாங்குறது உங்களுக்கு அவ்வளவு அசிங்கமா இருக்காடி? இங்க பாரு சைலஜா, கண்டிப்பா பிரசாதம் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு வரணும். வாங்காம வீட்டுக்கு வந்துட்டு குடுக்கல, அத பண்ணல இது பண்ணலன்னு சொன்னீங்கன்னு வை, பக்கத்து வீட்டு சாந்தி கிட்ட போய் கேட்பேன் பிரசாதம் கொடுத்தாங்களா இல்லையான்னு. பொய் சொல்லி மலிப்பில்லான்னு மட்டும் நினைக்காத, சொல்லிட்டேன். ஐயோ அம்மா, என்னம்மா இப்படி பண்றீங்க? சைலுமா, கோயில் பிரசாதம் கிடைக்கிறதுலாம் வரும், எல்லாருக்கும் அது கிடைக்காது. ஐயோ, ஆரம்பிச்சிட்டாங்களாடி? அவ்வளவுதான், இன்னைக்கு கேவலமா அசிங்கப்பட போற பாரு. என்ன மீரா இதெல்லாம்? எப்படி கூட்டத்துல போய் பிரசாதம் வாங்குறது? மீராக்கா, ஷைலோக்கா. அந்த வரடி. அம்மா, இசை வந்துட்டா, நாங்க கிளம்புறோம். சரி மக்களே, பாத்து போயிட்டு வாங்க, என்ன? சரிம்மா. ஷைலு, மீரா 2 பேரும் பூஜை முடிஞ்ச உடனே கையோட கிளம்பிடணும், சரியா? அவ அங்க நிக்கிறா, இவ இங்க நிக்கிறாலாம் நின்னுட்டு இருக்க கூடாது. இன்னைக்கு ரொம்ப கூட்டமா இருக்கும். பூஜை முடிஞ்ச கையோட வீடு வந்து சேர்ந்துருங்க, சரியா? சரி பெருமா. சஞ்சனா, மகா. வாண, கிளம்பலாமா கோயிலுக்கு? கிளம்பலாம். சஞ்சனா எங்க? ஆறு அத்தை பொண்ணு எப்பவோ கிளம்பி கோயிலுக்கு போயிட்டா. என்ன, கோயிலுக்கு போயிட்டலா?
ஆமா, இந்த இசை ரோஜா இவளுக்கெல்லாம் வந்து கூட்டிட்டு போயிட்டாளுங்க. மகா, நான் தான் முன்னாடியே சொல்லிட்டு போனல, நான் வந்து கூட்டிட்டு போறேன்னு. அண்ணன் என்கிட்ட கத்துனா நான் என்ன பண்றது? அவகிட்ட நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், அவதான் கேட்காம கிளம்பி போயிட்டா. வாய மூடு மகா. அம்மா அம்மா. டேய் கதிர், எதுக்காகடா கத்திட்டு இருக்கப்போ? ஷாரு கேட்டு சஞ்சனாவை தனியா கோயிலுக்கு அனுப்புனீங்க. டேய் நான்லாம் அனுப்பல, அவளே போயிட்டா. அவ போறேன்னு சொன்னா நீங்க விட்டுருவீங்களா? அப்ப என் பேச்சுக்கு என்ன மரியாதை? கதிரு கத்தாத. மா சரிடா, கோயிலுக்கு தானே போயிருக்கா. மா, நான் எவ்வளவு ஆசையா வந்தேன் தெரியுமா? இன்னைக்காவது நாங்க 2 பேரும் ஒன்னா பைக்ல போலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க என்னன்னா கேஷுவலா சொல்லிட்டு இருக்கீங்க அவ கோயிலுக்கு தானே போயிருக்கான்னு. உங்களுக்கு நல்லா தெரியும்ல சஞ்சனா எனக்கு எவ்வளவு முக்கியம்னு. ஐயோ தெரியும்டா, படாத பாடு படுத்தாத. கோயிலுக்கு தானே போயிருக்கா, அங்கதான் இருப்பா, போய் பாரு. வாய முடுங்கம்மா, பண்றதே பண்ணிட்டு அதுக்கு ஒரு காரணம் சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, சஞ்சனா எனக்கு வேணும், அவ மட்டும் தான் வேணும். சரி கதிரு, அவ உனக்கு தான் போதுமா? இப்படியேதான் வருஷம் ஃபுல்லா சொல்லிட்டு இருக்கீங்க. உங்க புருஷன் கிட்ட போய் பேச சொன்னா பயந்து நடுங்கிட்டு இருக்கீங்க. டேய் கதிரு, கூறு கட்டத்தனமா பேசாதடா. இவளை கட்டிக்கிட்டா நயா பைசாக்கு கூட பிரயோஜனம் கிடையாது. அப்படியாப்பட்ட இவளை வேணும் வேணும் வேணும்னு இருக்க. அப்படி என்னத்தான் காட்டி உன மயக்கினாலும் தெரியலடா. மா சரி சரி, அவளை கட்டிக்கிறியோ வச்சுக்கிறியோ என்னமோ பண்ணு. ஆனா அவ உனக்குதான் போதுமா? இத முதல்ல உங்க புருஷன் கிட்ட சொல்லுங்க. சரிடா கத்தாத, அவர் உள்ளதான் இருக்காரு. அவர் பார்த்து நீங்க வேணா பயப்படலாம், என்னால பயப்பட முடியாது. சரிடா, அதெல்லாம் விடு. அடுத்த மாசம் என் அண்ணன் பொண்ணு ஊர்ல இருந்து வரேன்னு சொல்லிருக்கா. அதுக்கு கதிரு சொல்றத முழுசா கேளுடா. சொல்லுங்க. கதிரு, நான் முன்னமே சொன்னதுதான்டா. என் அண்ணன் அது பொண்ணு உனக்குதான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்படுது. சும்மா சும்மா இதே சொல்லிட்டு இருக்காதீங்கம்மா. டேய் கதிரு, சொல்றத கேளுடா. மா, இப்ப நான் என்னதான் பண்ணுங்கிறீங்க? டேய் கதிரு, இந்த சஞ்சனாக்காக எங்க அண்ணன் பொண்ணு வேணான்னு சொல்ல போறியாடா? மா, நீங்க எந்த மாநிலத்துல கேட்டாலும் எனக்கு சஞ்சனா தான் பெருசு. அவளை அடையிறது மட்டும்தான் என் வாழ்க்கையோட குறிக்கோளே. எனக்கு சஞ்சனா கண்டிப்பா வேணும். அவ எனக்கு மட்டுமே சொந்தமாகணும். அவ அழகுக்கு வேற எவ்வளவு ஈடாக முடியாது. சும்மா அண்ணன் பொண்ணு ஆட்டுக்குட்டி பொண்ணு எல்லாம் தூக்கிட்டு வராதீங்க. சரிடா, நீ சொன்ன மாதிரி உனக்கு அவளே அழகா இருந்துட்டு போறா. ஆனா நீ கல்யாணம் பண்றது என் அண்ணன் பொண்ணாதான் இருக்கணும். அப்ப சஞ்சனா அவளை உன் அடிமையா வச்சுக்கோ. யாரு கேட்க போறா? அவளுக்கு என்ன அப்பா இருக்கானா ஆயுதா இருக்காளா? அவ வாழ்க்கையில நம்ம முடிவெடுக்கிறது தான். மா, இவ்வளவு ஈஸியா பேசிட்டு இருக்கீங்க. உங்க புருஷன் அவளுக்கு மாப்பிள்ள பார்க்க மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? அவரை நான் பாத்துக்கிறேன். ஆனா கதிரு, நீ கல்யாணம்னு ஒண்ணு பண்ணா அது என் அண்ணன் பொண்ணாதான் இருக்கணும். புரிஞ்சுதா? கல்யாணம் தானே, நீங்க எவ்வளவு சொல்றீங்களோ அவளே பண்ணிக்கிறேன். ஆனா என் சஞ்சனா என் கூட தான் இருப்பா. அதுக்கெல்லாம் உங்க அண்ணன் பொண்ணுக்கு சரினா நானும் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடி. டேய், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். முதல்ல நீ இப்படி கோவப்படுறத நிறுத்து. சும்மா எப்ப பார்த்தாலும் சஞ்சனா என்ன கண்டுக்க மாட்டேங்கிறான்னு சொல்றல. நீ இப்படி எல்லாம் கோவப்பட்டனா சஞ்சனா இல்ல எவளும் உன்னை கண்டுக்க மாட்டா. முதல்ல அன்பா 4 வார்த்தை பேச கத்துக்கடா. எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு இப்படி இருந்தானே எவளுக்கு தான் உன்னை பிடிக்கும்? மா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். மகா, கிளம்பிட்டியா இல்லையா? கிளம்பிட்டேனா? அப்ப வா. இதோ நீ முன்னாடி போய் வண்டியை ஸ்டார்ட் பண்ண, நான் குத்துவிளக்கு எடுத்துட்டு வந்துடுறேன். சரி, சீக்கிரம் வா. நீ போ, நான் வரேன். மா, என்னடி என்னமா இவன் எப்ப பார்த்தாலும் அந்த சஞ்சனா 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 புராணத்தையே பாடிக்கிட்டு இருக்கான். உனக்குதான் அவனை பத்தி தெரியும்ல, அவனுக்கு அவதான் பெருசு. மா, இப்படி எல்லாம் இவன் இருந்தானா அவ என்ன சொல்றாலும் அதுதானமா இவன் கேப்பான். ஆமா, நீ சொல்ற மாதிரி கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்குன்னா இல்ல, அவ மட்டும் இவன் கிட்ட நல்லா பேசினான்னு வை, கண்டிப்பா அவ சொல்றதான் இவன் கேப்பான். எனக்கு எல்லாம் தெரியும்டி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு கோட்டை விட்டு நிக்காதீங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ குத்துவிளக்கு எடுத்துட்டு போ. சரிம்மா, நான் கிளம்புறேன். ரோஹித், சொல்லுங்கம்மா. பாட்டி உங்ககிட்ட குத்துவிளக்கு பூஜைக்கான சீட்டு கொடுத்தாங்களா? இல்லம்மா, என்கிட்ட கொடுக்கல. கிரண், இல்லத்த, என்கிட்டயும் கொடுக்கல. அப்ப உங்க யார்கிட்டயும் கொடுக்கலனா அப்ப சீட் இல்லாம எப்படி போய் உட்காருது? மா, ஐ திங்க் அவங்க இன்னும் சீட்டே வாங்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். வாட், சீட்டே வாங்கலையா? ஆமாமா, பாட்டி கூட சொல்லிட்டு இருந்தாங்க கோயிலுக்கு போயிட்டு தான் சீட் வாங்கணும்னு. ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சுடா. ஷியாமா, ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஓகேமா, நீங்க வேணா இங்கே இருங்க, நான் போய் பாட்டியை பாத்துட்டு வரேன். நோ, நீ எல்லாம் எங்கேயும் போக வேண்டாம். நீங்களா இங்கே இருங்க, நான் போய் பாட்டியை பாத்துட்டு வரேன். ஓகேமா. கிரண், ஓகே அத்த, கண்டிப்பா நான் இங்கே தான் இருப்பேன். வெரி குட். பூஜை முடியற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நகரவே கூடாது. நான் உள்ள போறேன், பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் கூப்பிடுறேன், வாங்க. சரியா? ஓகேமா. நிர்மல், சொல்றா, நீங்க இங்கே பேசிட்டு இருங்கடா. அஸ்வின் வரேன்னு சொல்லியிருக்கான், நாங்க போய் பாத்துட்டு வந்துடுறோம். ஓகேடா. நீ கிரண், அஸ்வின் கால் பண்ணி எங்க இருக்கான்னு கேளு. மச்சி, அதெல்லாம் நான் எப்போ கேட்டேன். எங்க இருக்கானோ அவன் ஊருக்குள்ளே வந்துட்டான்டா. சரிடா, அப்பவா வெளில போலாம். வாடா போலாம். விக்ரம், சொல்டா, வாடா. இனி எவ்வளவு நேரம் இங்கே நிக்கிறது? நிர்மல், என்ன விளையாடுறியா? அம்மா என்ன சொல்லிட்டு போனாங்கன்னு காதுல வாங்கினல. டே, அம்மா சொன்னாங்கிறதுக்காக இங்கே நிக்க முடியுமாடா? இப்ப எங்க தாண்டா போகணுங்கிற? வாடா, அப்படியே கோயிலை சுத்தி பார்த்துட்டு வரலாம். சரி வா. சிந்தி விழும் முதல் மழை வந்து விழும் முதல் அலை எந்திரிக்கும் முதல் வரை சுந்தரிக்கு சொந்தமாகவே காதல் வந்தது. உள்ள போலாமா? என்ன மீரா உள்ள போலாமான்னு கேட்டுட்டு இருக்க? பூஜை ஜாமான் வாங்கிட்டீங்களா? ஐயோ, அதே மறந்துட்டேன். ஹே ரோஜா, நீங்களா பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டீங்களா? இல்லக்கா, இனிமேதான் வாங்கணும். அப்ப இன்னும் யாருமே வாங்கலையா? மீராக்கா, சொல்லி செய். பூஜை ஜாமான் தானேக்கா, நானும் ரோஜாவும் போய் வாங்கிட்டு வரோம். நீங்க போய் இடத்துல உட்காருங்க. நீங்க மட்டும் தனியாவா? அக்கா, இங்க இருந்து என்ன ரொம்ப தூரமா போறோம்? வெளியில தானே.
அதெல்லாம் நாங்க 2 பேரும் போயிட்டு வந்துருவோம், நீங்க போய் உட்காருங்க. இருந்தாலும் இசை தனியா போகணும்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, நம்ம ஊர் கோயில் தானே, அதெல்லாம் நாங்க போயிட்டு வந்துருவோம். சரி ஓகே. ஆனா பார்த்து பத்திரமா போயிட்டு உடனே வந்துடணும் சரியா? சரிக்கா, அதெல்லாம் நாங்க கரெக்டா போயிட்டு வந்துருவோம். சரி ஓகே, நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. அப்புறம் நாங்க எங்க உட்காந்துருப்போம் தெரியும்ல? அதெல்லாம் தெரியும்க்கா, ரோஜா காமிச்சா. சரிடி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ரொம்ப கூட்டமா இருக்கு கோவில், சீக்கிரமா வந்துருங்க. அதெல்லாம் வந்துருவோம். ரோஜா வா போலாம். போலாம் இசை. இசை நில்லு. என்னக்கா? ஏண்டி பொட்டே வைக்காம தான் வந்தியா நீ கோயிலுக்கு? பொட்டு இல்லையா? ஆமா, பொட்டே வைக்கல. சாரிக்கா, நான் பார்க்கவே இல்ல. ரோஜா, உங்ககிட்ட நான் அப்பவே கேட்டலடி ஏதாவது குறை இருக்கானு. எனக்கு என்னடி தெரியும், நீ என்ன மாதிரி பொட்டு வைக்க மாட்டியான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ரோஜா, நீயும் பொட்டு வைக்கலையா? ஆமாக்கா. சரி இருங்க, நான் குங்குமத்திலே பொட்டு வச்சுடுறேன். சரிக்கா. இப்பதான் அழகா இருக்கு. ரோஜா நீ காமி. மீரா, தெரியும்டி நீயும் பொட்டு வச்சிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கண்டுபிடிச்சிட்டியா? சரி வச்சு விடு. இப்பதான் எல்லாருமே ரொம்ப அழகா இருக்கீங்க. அதுலயும் மீரா, இத்தனை நாள் வரைக்கும் உன்னை பொட்டே இல்லாம பாத்துட்டு புதுசா பொட்டோட பாக்கும்போது ரொம்ப அழகா இருக்கடி. சஞ்சனா ஓட்டாதடி, நிஜமா தானே சொல்ற? சத்தியமாடி ரொம்ப அழகா இருக்க. நீ வேணா ஆடியன்ஸே கேள. கைஸ், மறக்காம மீராவுக்கு பொட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. மீராவுக்கு பொட்டு வைக்கலாமா வேண்டாமாங்கிறதையும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. சரி ஓகே, ரோஜா இசை 2 பேரும் கிளம்புங்க. என்ன சஞ்சனா, அவளுக்கு வர வரைக்கும் இங்கே நிப்போமா இல்ல உள்ள போலாமா? தெரியலடி, ஆனா பயமா இருக்கு இவளுகளை தனியா விட்டுட்டு போறது. ஆமா மீரா, எனக்கு கூட பயமா இருக்கு. எனக்குமே அப்படிதான் இருக்கு. சோ அவளுக்கு வர வரைக்குமே இங்கே நிக்கலாம். சரி ஓகே. ஆமா சஞ்சனா, நான் கேட்கணும்னே நினைச்சிட்டு இருந்தேன். உன்னை எப்படி உங்க அத்தை தனியா விட்டாங்க? நான் பர்மிஷன் எல்லாம் கேட்கலடி, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வெரி குட் ரி, இப்பதான் கரெக்டா பேசியிருக்க. ஆமா சஞ்சனா, இதுக்கப்புறம் நீ உனக்கு பிடிச்ச மாதிரி இரு. எதுக்கு அவங்க கிட்ட எல்லாம் பர்மிஷன் கேட்டுட்டு இருக்க? உனக்கு என்ன தோணுதோ அது பண்ணு. ஆமா ஷேலு, நீ சொல்றதும் கரெக்ட் தான். நான் எதுக்காக அவங்க கிட்ட எல்லாம் பர்மிஷன் கேட்டுட்டு இருக்கணும்? அதனாலதான் இன்னைக்கு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். வெரி குட், இனிமேல் இப்படியே இரு. அதுதான் அவங்களுக்கு சரியான பதிலடியா இருக்கும்.